இன்று 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு நடக்கிற எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு தேர்தலாகவும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு எலெக்ஷனாகவும் எந்த விதமான பிரச்சனை வன்சேல் ஒன்றும் இல்லாத ஒரு தேர்தலாக நாங்கள் இதை கணிக்கிறோம். இதுதான் மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க கம்பினேஷன். இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு சேஞ்ச். இந்த மாற்றத்தை கொண்டோம். நாங்கள் இந்த நாட்டில் இந்த மாற்றம் தான் மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு. மக்களுக்கு தேவையான அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு கொடுத்துட்டோம். இனி மக்களுடைய கடமை அதை வாக்களிக்கிறது. ஆனால் நிச்சயமாக போன தேர்தலில் 82% மக்கள் வாக்களித்தாங்க. இந்த தரக்கா 82 இல்லாட்டி 82க்கு கூட மக்கள் வாக்களிப்பாங்க என்கிற அந்த மாதிரி ஒரு நிலவரம் நாட்டில் இருக்குது. எந்த விதமான பிரச்சனை வன்சேல் ஒன்றும் இல்லாதான். அதனால் அதே நேரத்தில் மக்கள் ஒழுங்கான தீர்வை எடுத்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு அரசாங்கம் அமைக்கிறதுக்கும் மக்கள் தீர்மானம் எடுத்து முடிஞ்சுன்றது நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு தேர்தல் காலத்தில் கவுண்டிங் சென்டர்ஸ் அங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை நடத்துறதுக்கு திட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க. அது கூட எங்களுக்கு தெரிய வந்து நேற்று ஜனாதிபதியையும் கண்டு பிரதம மந்திரியும் கண்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த தேர்தல் நடந்து ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைக்கும். ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டில் பிரதம மந்திரியாக வருவார்ன்றதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.